இந்த உடம்புலயே 5 உடம்பு தெரியுது இல்ல. இது வந்து சாப்பாட்டுல வளர்ந்த உடம்பு இது. இந்த உடம்பு வந்து அசைக்கணும்னா உள்ள வந்து பிராணம் ஓடணும், மூச்சு காத்து ஓடணும். அந்த காத்து தான் இதை அசைச்சிட்டு இருக்கு. இது வந்து அன்னமய கோஷம், சாப்பாட்டுல இருந்து உடம்புனால. அது வந்து காத்தால இயங்கக்கூடியது பிராணமய கோஷம் பேரு. இது தவிர மனசுல ஒண்ணு தனியா இருக்கு. உடம்பு அசைக்காம இருந்தாலும் அது பேசிட்டு இருக்கு, அது வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குல்ல. அதனால மனோமய கோஷம், கோஷம்னா உடம்புன்னு அர்த்தம், மன உடம்புன்னு அர்த்தம். இது மனசு செயல்படாத நேரத்துல அறிவு வேலை செய்யும். அறிவுன்னு ஒரு உடம்பு இருக்கு, இந்து துன்பத்தை அனுபவிக்கிறது ஒரு உடம்பு இருக்கு. இந்த அறிவு உடம்பு விஞ்ஞானமய கோஷம்னு பேரு. இந்த இந்து துன்பத்தை மட்டுமே தனியா அனுபவிக்கும், அதுக்கு ஆனந்தமய கோஷம்னு பேரு. இப்படி 5 உடம்பு நமக்கு இருக்கு. இந்த 5 உடம்புக்கும் வந்து நிம்மதி, நீங்க சொல்ற அந்த சாட்டிஸ்பேக்ஷன், சாப்பாடுதான் சாட்டிஸ்பேக்ஷன், அதாவது கிடைக்க வேண்டியது கிடைச்சா நிம்மதி. இப்படி 5 உடம்புக்கும் வந்து சாப்பாடு வேற வேற. இந்த உடம்புக்கு வந்து ஸ்தூல உடம்பு, அதாவது இந்த அன்னமய கோஷம், இதுக்கு சாப்பாடு தான் மருந்து, சாப்பாடு தான் இதுக்கு நிம்மதி. சாப்பிட்டுட்டா இது அடங்கி படுத்து தூங்கிடும், அதுக்கு அதுதான் நிம்மதி. அடுத்து பிராணமய கோஷம் இருக்கு, தண்ணிக்குள்ள போட்டு அழுத்திட்டோம் வைங்க, அவனுக்கு சாப்பாடை பத்தாத அந்த மூச்சு வந்து அது அந்த பிராணமய கோஷத்துக்கு மூச்சு தான், அதுக்கு அதுதான் நிம்மதி, அதுக்கு அதுதான் சாப்பாடு. அதுக்கு அதை கொடுத்துட்டு வந்து இறங்கிடும். மனோமய கோஷத்துக்கு ஒருத்தன் சோறு இருக்கு, காத்து நல்ல காத்து கிடைக்குது, இருந்தாலும் மனசு சரியில்லை. இப்ப அவனுக்கு போய் ஒரு ஞானவோட கையில கொடுப்பான், படிச்சிருவானா? மனசு சரியில்லைன்னா அவனுக்கு மனசுக்கு தேவை மருந்து தேவை, மனசுக்கு தான் அமைதி தேவை. இந்த மன அமைதி எப்படி கொடுக்கறது அவனுக்கு? உலக பொருள் வாயிலா தான் கொடுக்க முடியும். மனம் எப்போ உற்பத்தி ஆகும்னா, நான் இருக்கிறேன், எல்லாம் இல்லை, யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் வருமா? யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னு எப்படி ஸ்ட்ரெஸ் வரும்? தனியா இருக்கேன், ஐயோன்னு பயமா இருக்குமா? யாருமே இல்லை, நம்மள எதுவும் என்ன பண்ண போகுது? சிங்கம், புலி, கரடி, புலி, பாம்பு எதுவுமே இல்லை, அப்புறம் நமக்கு என்ன பயம் வரும்? எதுவுமே இல்லைன்னா மனசு இல்லை. உலகங்கிற ஒரு பொருள், உலகங்கிற கான்சியஸ் நமக்கு இல்லைன்னா இருக்குல்ல, உலகம் தெரியுது இல்ல, இது தெரியுது, உலகம் தெரியுதுங்கிற நினைப்பு நமக்கு மறந்து போச்சுன்னா மனமும் மறந்து போயிடும். மனதுக்கு எங்க மருந்து இருக்கு, அதாவது மனதுக்கு எது சாப்பாடுன்னா உலகம் தான் சாப்பாடு. உலகத்தின் மூலமா தான், யாராவது ஒரு நபர் மூலமா தான் அந்த மனதுக்கு ஆறுதல் வரும். அது வந்து ஒரு புக்கா இருக்கலாம், ஒரு நபரா இருக்கலாம், ஒரு டிவியில வரக்கூடியதா இருக்கலாம், கேட்கற மொத்தத்தில் இந்த 5 புலன்கள் வழியே ஏதோ ஒண்ணு உள்ள போய் மனசை சாந்திப்படுத்தும். சாப்பாடு அல்லது மூச்சு இதெல்லாம் மனசுக்கு அமைதியை கொடுக்காது. ஏதோ ஒரு வகையில வந்து உள்ளுக்குள்ள போகணும். ஒரு நபர் தான், இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் தான் மனதுக்கு அமைதியை கொடுக்கும். இப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு குழு தான் கிடைக்கல, அது கிடைச்சா கண்டுபிடிச்சிருவான். ரொம்ப வருஷமா முயற்சி பண்றான், அது மட்டும் வந்து தடைப்பட்டு போயிட்டே இருக்கு, அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்கும், கிடைக்கல. இவங்கிட்ட போய் அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருவான், இன்னும் வந்துருமா? கண்டிப்பா வராது. சரி, நல்ல காத்து கொடுத்தா அதுவும் வராது. சரி, மனசுக்கு அமைதியா போய் வரலாம், ஒன்றும் இல்லையா, அடுத்த வருஷம் வந்துருங்க. என்ன, நான் 4 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், உங்ககிட்ட கேட்டேன்னா. இப்ப அவனுக்கு தேவை என்னன்னா, அவனுடைய அறிவுக்கு பதில் வேணும். இப்ப அதுக்கு விஞ்ஞானமய கோஷமான இந்த அறிவுக்கு தீனி எதுன்னா அறிவுதான். அவனுக்கு அந்த அறிவுக்கு பதில் வேணும், மூளைக்குள்ள அந்த பதில் உதயமாகணும் அவனுக்கு, அல்லது யாராவது சொல்லணும். இப்ப மருந்து வந்து அவனுக்கு அறிவு தான் மருந்து, தவிர வேற இல்லை, மனசுக்கெல்லாம் இல்லை. 10 பேர் கூட இருந்து அவனுக்கு பாட்டு பாடினாலும், டே எனக்கு இன்னும் தெரியலடா, அந்த பாயிண்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அப்ப அறிவுக்கு அறிவுதான் மருந்து. ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு 5 தண்ணீர்ல நாம இருக்கோம், ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு மருந்து இருக்கும். அதுக்கு அதை கொடுத்தாதான் தீரும், மற்றதை கொடுத்தா தீராது. மனதுக்கு மருந்து எதுன்னா உலகத்தில் இருக்கிற இன்னொரு ஆள் தான், அல்லது அவர் எழுதின நூல், அல்லது அவர் பேசினது, இதுதான் மனசுக்கு மருந்து, வேற மருந்து கிடையாது.